வெல்கம் டு டாப் ஐஸ். திஸ் இஸ் ராகுல் ஃப்ரம் தஞ்சாவூர் பிரான்ச். இன்னைக்கு கட்டிமேன் எக்ஸ்பிரஸோட டெஸ்ட் நம்பர் 7ஓட மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சம். From a taxi stand, two cabs started at a speed of 74 km per hour at an interval 28 minutes. Both cabs are traveling in the same direction. A man coming in the opposite direction towards the taxi stand meets the cab at the interval 10 minutes. Find the speed in kilometer hour of the man அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்ப்போமா? 74 km ஹவர் எத்தனை இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 28 நிமிஷம். சரிங்களா? 74 km per hour எத்தனை இன்டர்வல் 28/60 மினிட்ஸில் இருக்குல்ல, அதை ஹவராக மாற்றிக்கலாம். ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்க, மேன் வந்து x + 74 இன்ட்டு அவங்க என்ன 10 to the power என்ன சொல்லியிருக்காங்க 1060. சரியா? 60 கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இங்கே வந்து பண்ணனா எவ்வளோ வரும், 10x + 740 வருமா? இங்கே மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 74 × 28 மல்டிப்ளை பண்ணால் 32 3 7 7 8 7 சார் 56 ஒரு 59. சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 240 2072. சரிங்களா? இங்கே வந்திருக்கு. ஸோ அந்த 740 இங்கே வந்துச்சுன்னா என்ன ஆகும், மைனஸ் ஆகுமா? அப்போ 2 3 அப்போ என்ன வரும் 1332. சரிங்களா? 1332 10x. இப்போ பாயிண்டில் வரும்போது எக்ஸ் என்னன்னா ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைப்போமா, 1332.2. சரி, 133.2 ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே. செகண்ட் கொஸ்டின். Walking at 5/7 of his normal speed of Manish is 20 minutes late in reaching of his office. The usual time has taken by to him cover distance between his home and his office அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ யூஷுவல் டைம் கேட்குறாங்க. அப்போ என்ன கேட்குறாங்கன்னா, அப்போ வந்து டைம், அப்போ லேட்டாக வந்து எதுவுமே 20 நிமிஷம் லேட்டு. சரிங்களா? இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, 20 நிமிஷம் லேட்டு இன்ட்டு எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா, மேலே உள்ளது 5, அப்போ கீழே உள்ள டிஃப்ரென்ஸ். சரிங்களா? அப்போ மேலேயும் கீழேயும் உள்ள அந்த 5 7 டிஃப்ரென்ஸ். சரிங்களா? இது நமக்கு தெரிஞ்சால் போதும். இந்த சம்முக்கு ஈஸியாக நம்ம ஒரு 20 செகண்ட்ஸில் ஆன்சர் பண்ணிடலாம். சரியா? இப்போ 20 மினிட்ஸ். சரியா? அப்போ லேட்டாக வந்தது. சரிங்களா? இப்போ எத்தனை மேலே 5. சரியா? கீழே வந்து நியூமரேட்டர் மைனஸ் டினாமினேட்டர். சரிங்களா? அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ். சரிங்களா? டினாமினேட்டர் மைனஸ் நியூமரேட்டர், அதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 2. கேன்சல் பண்ண எவ்வளோ 10. அப்போ எவ்வளோ வரும் 50 மினிட்ஸ். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். A man covers a distance of 819 km, 1476 km and 1053 km. The speed of 63 km, x km, 81 km respectively அப்படின்னு சொல்லியிருக்காங்க. If his average speed of the whole journey 54 km per hour அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Find the value of x அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த எக்ஸோட மதிப்பை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் நம்ம கவுண்ட் பண்ணிக்கோமா, ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கும் போது என்ன சொல்லுவோம், ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன்னு படிப்போமா. அப்போ வந்து என்ன வரும், இங்கே 819 அடுத்து 1476 1053 ஆட் பண்ண எவ்வளோப்பா வரும் 15 18 பேலன்ஸ் வந்து எவ்வளோ வருது 12 13 14 பேலன்ஸ் ஒன்று இங்கே வந்து 12 13 அப்போ 3348ன்னு வருது. சரிங்களா? இப்போ 3348 தான் என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு மொத்தமாக டோட்டல் அந்த ஸ்பீடு. சரிங்களா? 3348. சரிங்களா? அது அப்படியே வச்சுக்கணும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். 63 km per hour. இப்போ 819 சரிங்களா? 63. ஸோ அது கேன்சல் பண்ண என்ன வரும், 3 யூனிட் டிஜிட் 3யா, இப்போ எத்தனை வரும் 13 டைம்ஸ் வரும். சரிங்களா? அடுத்து 1476 டிவைடட் பை எக்ஸ். சரிங்களா? அடுத்து இங்கே பாருங்கள் 81 மேலே என்ன இருக்குது 1053
53 divided by எவ்வளோ 81 யூனிட் டிஜிட் 3 அப்போ இங்கே 3னா 10 டைம்ஸ் போட்டோம்னா என்னது 810 யூனிட் டிஜிட் 3ல இருக்குது ஸோ அதனால் எத்தனை வரும் 13 டைம்ஸ் வரும் அப்போ 13 இன்னொன்று 1476 divided by x அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு சரியா இப்போ நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்காங்க 3348 divided by என்ன சொல்லியிருக்காங்க 13 plus 1476 divided by x plus 13 is equal to இது என்னது ஆவரேஜ் ஸ்பீடு 54 km/h அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போ இதை எழுத தெரிஞ்சாலே போதும் சரியா இது அங்கே போனுச்சுன்னா 3348 is equal to 54 into 13 add பண்ணா 26 plus 1476 divided by x சரியா இந்த 54 இதையும் கேன்சல் பண்ணலாமா கேன்சல் பண்ணா என்ன வரும் 62 டைம்ஸ் வரும் சரிங்களா கேன்சல் பண்ணால் எவ்வளோ வருது 62 டைம்ஸ் வருது இந்த 26 இங்கே வந்துச்சுன்னா என்னப்பா வரும் இங்கே 26 இங்கே வந்துச்சுன்னா இங்கே என்ன வரும் 1476 டிவைடட் பை எக்ஸ்ன்னு இருக்கும் சரியா இப்போ டிஃப்ரென்ஸ் எடுத்தால் என்ன வரும் இங்கே ஒரு 30 34 36 தான் எனக்கு என்னது 1476னா எனக்கு எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா இதில் எத்தனை 6 இருக்குது இதில் 6 6 இருக்குது இதில் 2 6 இருக்குது பேலன்ஸ் எத்தனை 2 வரும் 3 6 are 18 4 6 are 24 பேலன்ஸ் 3 இங்கே 6 டைம்ஸ் இருக்குது இது கேன்சல் பண்ணால் 4 1 அப்போ வந்து x is equal to என்னது 41 சரிங்களா இப்போ x is equal to 41 ஆப்ஷன்ஸில் இருக்கான்னு பாருங்கள் ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் a man has to cover a distance of 549 km in 8 hours if he covers 2/3 of the distance in 3/4 of the time what should be his speed cover the remaining distance time left அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா இப்போ ரிமைனிங் கேட்குறாங்க இப்போ ரிமைனிங் கேட்டால் என்னது இப்போ 549 கிலோமீட்டர் இருக்கா இப்போ 549 கிலோமீட்டர் இருக்குல்ல அதில் என்னது 2/3 கவர் ஆயிடுச்சு இப்போ 2/3ல மீதி எத்தனை இருக்கும் 3ல் 2 பங்கு போச்சு அப்போ மீதி எத்தனை இருக்கும் 1/3 பங்கு இருக்கும் அதே போல் டைமில் பாருங்கள் 3/4 பங்கு போச்சு அப்போ மீதி எத்தனை இருக்கும் 1/4 பங்கு இருக்கும் அப்போ 1/4 கண்டுபிடிக்கணும் சரிங்களா இப்போது 2/3 சரி இப்போ 1/3 கண்டுபிடிப்போமா இப்போது 2/3 தான் எனக்கு என்னது 549ல் 2/3 வரைக்கும் கவர் ஆகிடுச்சு சரிங்களா அப்போ 1/3 நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா அப்போது 1/3 கண்டுபிடிக்கணும்னா 1/3 இன்ட்டு எவ்வளோ வருது 549 இல்லை 3 கேன்சல் பண்ணாலும் ஒரு 3 இருக்குது பேலன்ஸ் எத்தனை இருக்குது பேலன்ஸ் 2 8 3s are 24 அப்புறம் என்னது இருக்குது 3 3 இருக்குது அப்போ 8183 அடுத்து ரிமைனிங் என்னதுப்பா இருக்குது 3/4 அப்போ 1/4 எனக்கு என்னவா இருக்கணும் எனக்கு 1/4ல் வந்து என்னது 8 ஹவர்ஸாக டைமில் எனக்கு 1/4 வேணும் சரியா இப்போ 1/4 இன்ட்டு 8 அடித்தா 2 டிவைடட் பை 2 சரிங்களா இப்போ கேன்சல் பண்ணலாமா கேன்சல் பண்ணலாம் 91.2 91.2 ஆப்ஷன்ஸில் இருக்கான்னு பாருங்க சாரி 91.2 ஆமாம் இங்கே வந்து 1/2 இருக்குல்ல 1/2னா 0.5ல் வரும் சரியா அப்போ 91.5 ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் a bus and car start from a point x and y respectively and travel towards each other the speed 60 km and 50 km respectively by time meet bus and travel by 50 km more than car what is the distance between x and y அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போ என்ன சொல்லியிருக்காங்க 60 km/h அடுத்து என்னது 50 km/h அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது என்ன சொல்லியிருக்காங்க டிஸ்டன்ஸ் ட்ராவல் 50 km more than car அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ காரை விட 50 கிலோமீட்டர் அதிகமாக போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க 50 km more than car அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா இப்போது டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம் இப்போது 60 50
ரேஷியோ மெத்தடில் போட்டால் 6 1 சரியா. அப்போது இது என்னது சொல்லியிருக்கோம், பஸ்ஸு, இது கார். அப்போது மோர் தென் கார்னா காரை விட என்னது ஒரு மடங்கு அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு மடங்கு தான் எனக்கு என்னது, ஒரு மடங்கு தான் எனக்கு 50னா இந்த ரேஷியோவில் பாருங்கள், இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க. அப்போ 11 எவ்வளவு சரியா, 11 யூனிட் எவ்வளோ. அப்போ லெவலோட இந்த 50யை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு எவ்வளோ கிடைக்கும், 550. அப்போ டிஸ்டன்ஸ், வாட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னது, ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர், 550 கிலோமீட்டர் சரியா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 2 bicycles from your house started at a speed of 24 km/h. At an interval 15 minutes, how much more speed does woman come opposite direction of the house have to walk so that she meet a cycle at an interval of 10 minutes அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. இதை எப்படி சால்வ் பண்ணலாமா, ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம், அதே மெத்தட் தான். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 2 bicycles சொல்லியிருக்காங்க, 24 km/h சரிங்களா. இப்போ 24 கிலோமீட்டர்னா என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ 24 × 15 minutes சரிங்களா இஸ் ஈக்குவல் டு 24 + x இன்ட்டு எத்தனை நிமிஷம் சொல்லியிருக்காங்க, 10 நிமிஷம் சரியா. இப்போ 60 60 டினாமினேட்டரில் போட்டால் கேன்சல் ஆகிடும், நம்ம டேரெக்டாகவே போட்டுடலாம் சரியா. இப்போ வரும்போது எவ்வளோ வருது, 360யா, 4 5s are 20, 2 5s are 10, 11 12 + 24 எவ்வளோ வருது, 360 வருது. 360 is equal to 240 + 10x. இங்கே 240 இங்கே வந்துச்சுன்னா எவ்வளோ வரும், திரும்ப 240 போச்சுன்னா 120 வருமா. இப்போ 120 is equal to 10x. அப்போ x is equal to என்னதுப்பா, 12 சரிங்களா. அப்போ x is equal to 12. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Excluding stoppages of the speed of a bus is 45 km/h and including stoppages it is 27 km/h. For how many minutes does the bus stop per hour அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸ்க்ளூடிங் அதாவது ஸ்டாப்பே இல்லாமல் போனால் அந்த பஸ் நான் 45 km/h போயிடும். அதே நிறுத்தி நிறுத்தி போணுச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, 27 km/h போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து for how many minutes does the bus stops per hour, ஒரு மணி நேரத்துக்கு எப்போ வந்து அந்த பஸ் ஸ்டாப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் முதல்ல எடுக்கணும் சரிங்களா. இது ரெண்டுத்துக்கும் முதல்ல டிஃப்ரென்ஸ் எடுத்தால் எவ்வளோ வரும், 45 - 27 டிவைடட் பை 45 அதானே. இது எக்ஸ்க்ளூடிங், இது வந்து எக்ஸ்க்ளூடிங், இது இன்க்ளூடிங் சரிங்களா. அதனால ஸ்டாப்பேஜஸில் வருது. இப்போ டிஃப்ரென்ஸ் எடுத்தால் எத்தனை வருது, 18/45 சரிங்களா. 18/45 சரியா. இது கேன்சல் பண்ணும்போது எவ்வளோ வருதுன்னு பார்ப்போமா, 3 2/3 × 60 கேன்சல் பண்ணாலும் 4 டைம்ஸ் வரும். அப்போ வந்து 6 6 12 24 நிமிஷம் சரிங்களா. 24 நிமிஷம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் சரிங்களா. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா. ஓகே ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். Raima covered some distance with a speed of 7 km/h on foot and some distance of the speed 12 km/h on bicycle. He had covered a distance 64 km in 7 hours. How many hours did he travel on bicycle? அப்போ பைசைக்கிளில் அவள் எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணியிருப்பா அப்படின்னு போகிறான் சரிங்களா. இதை நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ மெத்தடில் போடலாம். ரெண்டுத்துக்கான ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து என்ன ஸ்பீட், டிஸ்டன்ஸ் பை
டைம் டேக்கன் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதை நம்ம பைசைக்கிளுக்கு கண்டுபிடிக்கணும் சரியா. இப்போ ரைமா கவர் டிஸ்டன்ஸ் ஸ்பீட் ஆஃப் 7 கிலோமீட்டர் ஃபுட் சரியா. 7 கிலோமீட்டர் ஃபுட்னா நான் காலில் சரிங்களா நடந்து போகிறா. அடுத்து என்னது பைசைக்கிளில் போகிறா சரியா. ஃபுட்டுக்கு எவ்வளோ பாருங்க 7 கிலோமீட்டர். இன்னொன்று வந்து என்ன சொல்லியிருக்காங்க 12 கிலோமீட்டர் சரியா. இங்கே 7 இங்கே வந்து 12 இங்கே வந்து என்ன இருக்குது 64/7. இந்த 7 கேன்சல் பண்ணோம்னா இங்கே மல்டிப்ளை போட்டு தான் 7 பண்ணணும். அப்போ வந்து எல்லா இடத்துலையும் 7 மல்டிப்ளை பண்ணிக்கலாம் கேன்சல் ஆகிடும் சரியா. ரேஷியோ மெத்தடில் நம்ம போட போகிறோம் சரியா. இங்கே என்ன வரும் 7 7s are 49 வரும் சரிங்களா. இங்கே என்ன வரும் 1484 வரும் சரியா. அப்போது 49 64ல் போச்சுன்னா என்ன வரும் பாருங்கள். இப்போ 49 போச்சுன்னா எவ்வளோ வரும் 50. இங்கே ஒரு 14 15 வரும் சரியா. அடுத்து இங்கே வந்து எத்தனை வரும் இது பைசைக்கிள். அடுத்து வந்து என்ன வரும் இங்கே போச்சுன்னா 20 வரும். கேன்சல் பண்ணால் எல்லாம் வரும்ப்பா 4:3 வரும் சரிங்களா. இப்போ நம்ம டைம் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ என்ன சொல்லியிருக்காங்க மிதிவண்டி. அப்போ என்ன ஹவு மெனி ஹவர்ஸ் டு ட்ராவல் இன் எ பைசைக்கிள் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன வரும். ஏன்னா பைசைக்கிள் என்ன வந்திருக்கு ரேஷியோல் ஆன்சர் நமக்கு 3ன்னு வந்திருக்கு சரியா. அப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து 3 ஓகேவா. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவாப்பா. ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन. Mrs. Vijaya takes 9 hours and 15 minutes to walk from her starting point to a certain destination and return to her starting point by running again. It takes 12 hours and 20 minutes to walk from both the origin and the destination to the destination and again from the destination to the original place, both by running and in how much time she will complete அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி எடுத்துக்கலாம்னா விஜயங்கிறவங்க என்ன பண்றாங்க 9 hours 15 minutes என்ன பண்றாங்க நடந்தும் போறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க ரிட்டர்ன் வரும்போது என்ன சொல்றாங்கன்னா ஓடி வராங்க. அப்ப நடந்து போறாங்க வாக் பிளஸ் ரன்னிங் அப்படின்னு 2 பேரும் சேர்த்து வரும்போது அவங்களுக்கு 9 hours 15 minutes. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க 12 மணி நேரம் அப்புறம் 20 நிமிஷம் எதுக்கு எடுத்துக்கிறாங்க வாக் ஃப்ரம் போத் ஆர்ஜின் டெஸ்டினேஷன் டு டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 2 வாட்டி வாக்ல வரும்போது அவங்களுக்கு எவ்வளவு வந்திருக்கு 12 hours 20 minutes அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்போ வந்து என்ன சொல்றாங்க அப்ப 2 தடவை அவங்க ஓடி வந்தாங்கன்னா எவ்வளவு மணி நேரத்துல வந்திருப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க சரியா. இது எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாப்போமா. அவங்க என்ன பண்றாங்க ஃபர்ஸ்ட் ரன்னிங் பிளஸ் வாக் எவ்வளவு வருது 9 hours 50 minutes. அதே அவங்க என்ன 2 times ரன் பண்ணி வந்தாங்கன்னா அவங்களோட டைம் எவ்வளவு இருக்கு 12 hours 20 minutes சரியா. 12 hours 20 minutes சரியா. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா அப்ப வந்து நம்ம ஆர் கண்டுபிடிக்கணும் சரியா. இப்ப ரன்னிங் கண்டுபிடிக்கணும் சரியா. சாரி அவங்க வந்து வாக் வந்திருக்காங்க சரியா. அப்ப 2 தடவை வாக் வந்திருக்காங்க. அப்ப வந்து நம்ம என்ன 2 hour தான் நம்ம கண்டுபிடிக்கும். 2 தடவை ரன்னிங் வந்திருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கும் சரியா. இப்போ வாக் சரிங்களா இதுதான் சரியா. இப்போ 2 வாக்னா இப்போ ஒரு வாக்கு கண்டுபிடிச்சி நம்ம இங்க சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும் சரியா. ஓகேவா. இது கேன்சல் பண்ணா என்னப்பா கிடைக்குது நமக்கு கேன்சல் பண்ணா 6 hours 10 minutes கிடைக்கும் சரியா. இந்த 6 hours 10 minutes இங்க கொண்டு போனா என்ன கிடைக்கும் இங்க r plus 6 hours 10 minutes இங்க வந்து 9 hours 15 minutes இருக்கா. இது இங்க மைனஸ் ஆனா என்ன ஆகும் இங்க மைனஸ் ஆனா என்ன ஆகும் இங்க 3 hours அப்புறம் என்ன இருக்கும் 3 hours இங்க ஒரு 10 அங்க போச்சுன்னா எவ்வளவு வரும் 40 minutes இருக்கும் சரியா. இங்க 5 minutes சரியா 40 minutes இருக்குமா. இப்ப என்ன கொடுக்குறாங்க இப்ப நம்ம கண்டுபிடிச்சது r. இப்ப நம்ம 2 hours வேணும் சரிங்களா. 2 hours வேணுமா. அப்ப 2 டபுள் பண்ணா என்ன வரும் இங்க வந்து 3 பண்ணா 6 வரும். இங்க வேணா அது 18 minutes வரும். அப்ப 6 hours 18 minutes அந்த 18 minutes 60 minutes இங்க வந்துச்சுன்னா 7 hours 20 minutes இருக்கும் சரியா. இந்த 2 ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்ப என்ன வரும் 7 hours 20 minutes
ஆப்ஷன்ல இருக்கான்னு பார்க்கலாமா? சரியா, 7 hours 20 minutes. சரிங்களா, ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन, Yas travels 204 km at 68 km per hour. The next 424 km at 53 km per hour and next 366 km at 61 km hour. What is his average speed for the whole journey? So average speed கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா 68 204 டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு? 3 8 24 3 டைம்ஸ் வரும். சரியா, அடுத்து இங்க அதை கேன்சல் பண்ணும்போது எத்தனை டைம்ஸ் வரும்? 8 டைம்ஸ் வருமா? 8 3 24. சரியா, அடுத்து இது எத்தனை டைம்ஸ் வரும்? 6 டைம்ஸ் வரும். அப்போ 3 + 8 + 6 ஆட் பண்ணா எவ்வளவு வருது? 8 9 10 11 11 + 6 எவ்வளவு? 17 வருது. சரியா, அப்புறம் கொடுத்திருக்க கிலோமீட்டர் முதல்ல ஆட் பண்ணுங்க. 204. அப்புறம் என்னப்பா வந்திருக்கு? 424. அடுத்து என்னது? 366. ஆட் பண்ண எவ்வளவு வருது? 10 14 6 7 8 9. சரியா, அடுத்து 4 5 6 7 8 9 994 டிவைடட் பை 17 போட்டா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சரியா, 994 டிவைடட் பை எவ்வளவு வருது? 17. சரியா, இதுல எத்தனை 17 இருக்குன்னு பார்ப்போம். இப்போ 3 17 நமக்கு 51. 3 17. அப்போ 2 17 எவ்வளவு? 34. ஆட் பண்ண எவ்வளவு வருது? 5 85. சரியா, 85 குள்ளதான் வருது. அப்போ 5 டைம்ஸ் வரும். சரியா, இப்போ 5 டைம்ஸ் வருதுன்னா எந்த ஆப்ஷனை முதல்ல டெலீட் பண்ணலாம்? ஏ ஆப்ஷனும் வராது, பி ஆப்ஷனும் வராது. சரிங்களா, அடுத்து ரிமைனிங் எத்தனை இருக்கு? இங்க 99 இருக்கு. இங்க எத்தனை இருக்குப்பா? இங்க ஒரு 5, இங்க ஒரு எத்தனை? மொத்தம் 13. சரியா, 9, இங்க ஒரு 5 9 5 எத்தனை? 9 5 14. சரியா, 9 ஒரு 5 14. சரியா, இந்த 114ல எத்தனை இருக்கு பார்ப்போம். சரியா, 51 51. இங்க எத்தனை? 3, இங்க ஒரு 3. சரியா, மொத்தம் எத்தனை வருப்பா? 102. இங்க ஒரு 3 இருக்கு, இங்க ஒரு 3. சரியா, அடுத்து ஒரு 34. சரியா, 34ல இங்க எத்தனை இருக்கும்? இங்க ஒரு 2. சரியா, 4 5 6 8 9 10 10 13. சரியா, 136. சரிங்களா, எத்தனை வருது? 6 7 8 வருதா? 58. சரிங்களா, 58 பாயிண்ட்ல வருது. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இதுக்கப்புறம் சால்வ் பண்ணிட்டு போக தேவையில்ல. ஸோ நமக்கு ஆன்சர் கிடைச்சாலே போதும். சரியா, 58.47 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Julie can cover a distance 140 meter in 18 seconds at given speed. How much distance Julie cover in 1 hour அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, இப்போ செகண்ட்ஸில் கொடுத்துருக்கனால 1 ஹவருக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளுமே செகண்ட்ஸில் கண்டுபிடிக்கலாம். சரியா, எப்படி சால்வ் பண்ணலாம்னா 140 divided by 18 into 60 into 60. சரியா, இப்போ கேன்சல் பண்ண என்ன வரும்? இங்கே 3 6 இருக்கும், இங்கே ஒரு 6 தான் இருக்கும். சரியா, 2. சரிங்களா, இப்போ என்ன வரும்? 4 2 28 000. சரியா, மீட்டரில் வருது. சரியா, 28 மீட்டர். இப்போ எல்லாமே ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க. இதை மீட்டர் வந்து கிலோமீட்டரை மாற்றினா என்னது? 1000 meters ஈக்குவல் டு என்னது? 1 kilometer. சரிங்களா, அப்போ 28 கிலோமீட்டர். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவாப்பா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். A man traveled a distance of 61 km in 9 hours. He traveled partly on foot 4 km per hour and partly on bicycle 9 km per hour. What was the distance traveled on foot? சரிங்களா, distance traveled on foot தான் கேட்குறாங்க. சரிங்களா, ஃபுட்டு அடுத்து பைசைக்கிள். லாஸ்ட் சம் இது மாதிரி பார்த்தோம்ல, ஃபுட்டு பைசைக்கிள். ஃபுட் எவ்வளோப்பா சொல்லியிருக்காங்க? ஃபுட் வந்து 4, பைசைக்கிள் வந்து எத்தனை? 9. சரிங்களா, இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 61 divided by 9 hours. சரிங்களா, 61 divided by 9 hours. சரியா, இங்கே 9 9 போச்சுன்னா இங்கே கேன்சல் ஆகிடும். இங்கே 9ஆல் பண்ணலாமா? சரி,
36 வரும். சரியா? அடுத்து இங்கே என்ன வரும்? 81 வரும். இங்கே 61 அப்படியே இருக்கும். டிஃப்ரென்ஸ் எடுத்தால் என்னப்பா வரும்? 20. இங்கே எவ்வளோ வரும்? 14. இங்கே 15. சரியா? இங்கே 4:3 வரும். அப்போ ஃபூட் வந்து எவ்வளோ இருக்கும்? இப்போ ஃபூட் வந்து 4, அப்புறம் வந்து பைசைக்கிள் வந்து என்னது 9 கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து எவ்வளோ இருக்குது? 4, அடுத்து வந்து 3 இருக்குது. இப்போ என்ன அவங்க கொடுத்துருக்காங்க? ஃபூட்டுக்கு வந்து அவங்க ஃபஸ்ட்டு கொடுத்த ரேஷியோ வந்து 4, பைசைக்கிளுக்கு வந்து 9. சரியா? இது எப்படி மாறி இருக்கு? 4, அடுத்து வந்து என்னது 3. சரியா? மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 4. 4 4 சார் இத்தனை வரும்? 16 வரும். சரிங்களா? அப்போ வந்து 16 வரும். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். Ram completes the 4/9 of the part of the total journey by bus and 5/8 part of the train and remaining 10 km by walking. Find the total distance அப்படின்னு கேட்குறாங்க. மொத்த டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிங்க. அந்த ரிமைனிங் வச்சு தான் நம்ம போட போகிறோம். சரியா? இப்போ 4/9. சரியா? இப்போ 4/9 வந்து என்னது? இப்போ ரிமைனிங் வச்சு கண்டுபிடிச்சா தான் நமக்கு ஃபுல்லாக நம்ம ஹோலாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ 4/9 5/18. சரியா? இப்போ நமக்கு இது எல்சிஎம் எடுக்கலாமா? இது எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 2 × 2. அப்போ வந்து கீழே வந்து என்ன இருக்கும்? 18. 8 + 5 = 13/18. இது வந்து என்னது? இதில் கவர் பண்ணியிருக்காங்க, பஸ்ஸுலையும் ட்ரெயின்லையும் கவர் பண்ணி முடிச்சுட்டாங்க. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 5 மடங்கு 5/18. இதுதான் எனக்கு 5 தான் எனக்கு என்னது 10ல் ட்ராவல் பண்ணியிருக்கானா? இப்போ 18ல் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருப்பான்? 5 யூனிட் தான் எனக்கு 10னா, இப்போ 18 யூனிட் எனக்கு எவ்வளோ? அப்புறம் டேரெக்டாக அடிக்கலாமா? 2. இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 36 கிலோமீட்டர். சரிங்களா? ஆப்ஷன்ஸில் இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவாப்பா? நெக்ஸ்ட் கொஸ்டின். 2 stations Mumbai and Pune which have a distance of 300 km. 2 buses running opposite direction from Mumbai and Pune respectively and cross each other. The distance is 220 km from a station. What is the ratio of the speed? அப்போ ஸ்பீடு கேட்குறாங்க. மொத்தம் ரெண்டு ஸ்டேஷனில் என்ன டிஸ்டன்ஸ் மொத்தம் எவ்வளோ? 300 கிலோமீட்டர். சரிங்களா? அவங்க கிராஸ் பண்ணது எவ்வளோ பார்த்தீங்கன்னா இது வந்து 220 கிலோமீட்டர். சரியா? அப்போ ரிமைனிங் எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். சரியா? இப்போ 300ல் ஒன்று நமக்கு என்ன இருந்தது? 220. இன்னொன்று அடுத்து என்ன பார்க்கணும்னா எல்லாமே ரேஷியோவில் தானே கேட்டிருக்காங்க. இப்போ அடுத்து என்ன? 300 - 220. சரியா? 220 அடுத்து என்னதுப்பா? 80. 0 0 கேன்சல் ஆகிடும். 2ஆல் கேன்சல் பண்ணால் 11:4. இதுக்கப்புறம் கேன்சல் பண்ண முடியாது. சரிங்களா? எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர், 11:4. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். A thief is 400 meters ahead of policeman. The thief runs away and the policeman start chasing together. Suppose speed of the thief 10 km/h. The speed of the police is 15 km/h. Calculate the distance of the thief covered before the police caught அப்படின்னு சொல்றாங்க. என்ன கொஸ்டின்ஸை கீழே கேட்டிருக்காங்க? காவலர் பிடிப்பதற்கு முன்பு திருடன் கடந்து சென்ற தூரத்தை கணக்கிடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ என்ன 2 பேத்துக்கு உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ? மொத்தமாக எவ்வளோ மீட்டர்ஸில் போயிட்டு இருக்காங்க? இப்போ 400 மீட்டர். 400 மீட்டரில் போயிட்டு இருக்காங்க. சரிங்களா? இப்போ இவன் யார்? திருடன் எந்த இடத்துல போகிறான்? 10 km/h. போலீஸ்காரர் எதில் போகிறாரு? 15 km/h. சரிங்களா? 15 - 10 டிஃபரன்ஸ் எவ்வளோ வருது? 5. இந்த 5 தான் எனக்கு என்னது? 400 மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, சப்போஸ் வந்து தீஃபை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ வந்து போலீஸ் வந்து பிடிக்கிறதுக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ கேன்சல் பண்ணால் என்ன வரும்? இங்கே 8 டைம்ஸ் வரும். இந்த 10 இங்கே மல்டிப்ளை பண்ணால் வந்து 800 மீட்டரில் வரும். சரிங்களா? எல்லாமே மீட்டரில் தான் கொடுத்துருக்கோம். நம்ம என்னது 800 மீட்டர். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். சரியா? Next question. In a linear race 1000 meter, A beats by B 15 meter or 5 seconds. What is the difference between the speed in meter seconds of A and B? அப்படின்னா A and B குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ? ஸ்பீட் கேட்குறாங்க. சரியா? இது எப்படி சால்வ் பண்ணலான்னா, சரியா, இப்போ வந்து A beats by B என்ன சொல்லியிருக்காங்க? இது வந்து A வந்து 1000 மீட்டர்ஸ்னா இவன் வந்து எவ்வளோ இருக்கான்? 950 மீட்டர்ஸ் வாங்கியிருக்கான்.
சரியா 950 மீட்டர்ஸ் அவன் வந்து சேஸ் பண்ணியிருக்கான் சரியா. இப்போது இதை சால்வ் பண்ணலாம். எப்படி சால்வ் பண்ணலாம்? இப்போது 1000 மீட்டர்ஸ்னு வச்சுக்கோ, 950 இதை கேன்சல் பண்ண என்ன வரும்? 20/19 வருமா சரியா. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இது போடாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1000 வந்து 950 நமக்கு கிடச்சிருச்சு சரியா. இப்போ மொத்தம் எத்தனை செகண்ட்? பீட்ஸ் வந்து 50 மீட்டர், அப்புறம் என்ன 5 செகண்ட்ஸ்னால் அது கேன்சல் பண்ண எவ்வளோ? 10 மீட்டர்/செகண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ 10 மீட்டர்/செகண்ட்ஸ்னால் மொத்தம் எவ்வளோ வருது? இந்த 950ல் பிஏ கண்டுபிடிக்க நான் 10 மீட்டர்/செகண்ட்னு சொல்லிட்டேன் சரியா. 10 மீட்டர்/95 அப்போ 1000 டிவைடட் பை 95ன்னு போட்டால் இது எத்தனை டைம்ஸ் போகும்? 2 டைம்ஸ் 5 இருக்குது, 200 டைம்ஸ். இப்போ இங்கே இது எத்தனை 5 இருக்குது? 19 டைம்ஸ் வருது சரிங்களா. இதை கண்டுபிடிச்சா போதும். இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிக்கு வந்து எவ்வளோ மீட்டர் செகண்ட்ஸில்? -10 சரியா. அது கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 190 வரும். என்ன வரும்? 190 வரும். 200 minus 190 divided by எவ்வளோ வரும்பா? 19 வருமா. அப்போது 10/19 வரும் சரிங்களா. ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு பாருங்கள். ஏபி வேகங்களுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 10/19. ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா. Next question. In a 1400 meter race, John reached the finish point in 1 minute 6 seconds, while James reached the finish point in 77 seconds. By how much distance does John beat James? அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஜான் ஜேம்ஸை எவ்வளோ தூரத்தில் தோற்கடித்தார் அதான் கொஸ்டின் கேட்குறாங்க. இங்கே எல்லாம் ஆப்ஷன்ஸில் பாருங்கள், எல்லாம் மீட்டரில் இருக்குது. இங்கே மட்டும் என்னது? நிமிஷத்துலையும் வினாடிகளையும் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து வினாடியில் கொடுத்தா அப்போ என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் நம்ம செகண்ட்ஸில் மாற்றணும். மீட்டரில் கொடுத்தா அது எல்லாத்தையும் செகண்ட்ஸில் மாற்றணும். இந்த 1 minute 6 seconds அப்போ 60 + 6 எவ்வளோப்பா வருது? 66 செகண்டு சரியா. இப்போ 66 செகண்ட். இப்போ 1400 தானே மொத்தமாக? 1400 டிவைடட் பை 77 மீட்டர்/செகண்ட் யார்? ஃபினிஷ்டு ஜேம்ஸ் சரியா. இப்போ அடுத்தது 66 யாருப்பா? 66 யார் பண்ணுறாங்கன்னா ஜானு சரியா. இப்போ கேன்சல் பண்ணலாமா? இதில் 2 7 இருக்குது, இதில் 11 7 இருக்குது. கேன்சல் பண்ணால் இங்கே 6. இப்போ எவ்வளோ வருது? 1200 மீட்டர் சரியா. 1200 மீட்டர். மொத்த மீட்டர் எவ்வளோ? 1400. இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோப்பா? 200 மீட்டர். அப்போது ஆன்சர் என்னது? How much distance does John beat James? ஜான் ஜேம்ஸை எவ்வளோ தூரத்தில் தோற்கடித்தார்னா 200 மீட்டர். 200 மீட்டர் தூரத்தில் தோற்கடித்தார். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா. Next question. 3 persons PQR run a circular tracks at a speed 3 km, 4 km and 6 km respectively. If the length of the track is 36 km, then after how much time will they meet again starting a point அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இப்போ என்ன பண்ணலாம்? km/h அது கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. இது கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? இங்கே 12 கிடைக்கும். மறுபடியும் 4ஆல் பண்ணால் என்ன கிடைக்கும்? 9 டைம்ஸ் வரும். திரும்ப 6ஆல் பண்ணால் 6 கிடைக்கும் சரிங்களா. இதை ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்குது? சாரி எல்சிஎம் எடுக்கலாமா அதுக்கு? சரி 12 9 6 எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 6 டேபிள் வரனா 2 9 1 சரிங்களா. 1 சரியா. 2 டைம்ஸில் போகலாம் சரியா. டுவெல் 9 6 சரியா. இதை வந்து 3 டைம்ஸில் போடலாம். 3 டேபிளில் போடலாமா? 4 3 2 திரும்ப 2ஆல் பண்ணால் என்ன வரும்? 2 3 1 2 3s are 6 6 ஒரு 12 12 3 எவ்வளோ? 36. ஆப்ஷன் பி 36 hours தான் கரெக்டான ஆன்சர் சரிங்களா. என்ன சொல்லியிருக்காங்க? அப்போ வந்து எப்போ அவங்க மீட் பண்ணுவாங்கன்னா 36 ஹவர்ஸில் திரும்ப மீட் பண்ணுவாங்க. ஆப்ஷன் சி தான் சாரி பி தான் கரெக்டான ஆன்சர் சரியா. Okay. Next question. Anjali and Babita are running on a circular track in opposite direction from a same time at the same point with a speed of 8 meter/second and 6 meter/second respectively. If the length of the circular track is 960 meter, how many times distinct point they will meet அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ they will meet என்ன சொல்லியிருக்காங்க? சேம் பாயிண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஆப்போசிட் டைரக்ஷன். ஆப்போசிட் டைரக்ஷனால நம்ம ஆக்சுவலாக என்ன சொல்லுவோம்? ப்ளஸ் தான் பண்ணுவோம். ப்ரீவியஸ் சம்மில் என்ன சொல்லியிருப்போம்?
ஆப்போசிட் டைரக்ஷன் சம் தான் வந்துருச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணும், ப்ளஸ் தான் பண்ணணும். சரியா? இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ரேஷியோ மெத்தடில் நம்மளே போடலாமா? இப்போ 8:6 கேன்சல் பண்ண எவ்வளோப்பா வருது? இங்கே 4:3 4:3. அப்போ வந்து எத்தனை பாயிண்ட்ஸ், எத்தனை டைம்ஸ் ஆஃப் த பாயிண்ட்ஸில் அவங்க மீட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 7 டைம்ஸ். சரிங்களா? இது மெத்தட்ஸில் போட்டுட்ருக்கோம், லேட் ஆகும். ஸோ ஷார்ட்கட்டில் நமக்கு கொடுக்குற டைமே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான். எஸ்எஸ்சினா 1 மணி நேரம், எஸ்எஸ்சினா 1 மணி நேரம், அதே போல் ஆர்ஆர்பினா 1.5 மணி நேரம் கொடுப்பாங்க. நம்ம குயிக்காக நம்ம வந்து ஒரு சம்முக்கு ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் எடுத்துக்கணும்னா ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நம்ம ட்ரை பண்ணுறது நல்லாயிருக்கும். சரிங்களா? அப்ரோச் பண்ணுறது, ஒரு சம்மை அப்ரோச் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி இருக்கிறதா கரெக்டாக இருக்கும். சரியா? இப்போ 7 டைம்ஸ் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். In a 150 meter race, if R gets 5 meter a head start, then he would beat S by 35 meters. If S gets a 25 meter a head start 100 meter in a race, then dash would win the race by dash meters அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 150 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் ஆறு என்ன சொல்கிறாங்க, 5 மீட்டர் ஹெட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ? 6, இது எஸ். ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ? 145. அடுத்து எஸ்ங்கிறவன் என்ன பண்ணுறான், அதே இதை வந்து நான் 35 மீட்டர் பீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 150ல் 35 போச்சுன்னா பாக்கி எவ்வளோ வரும்? 115 வரும். அதே 100 மீட்டர், இது வந்து 150 மீட்டர் ரேஸ். அடுத்து 100 மீட்டர் ரேஸில் எவ்வளோ வருது? இவன் எஸ் வந்து என்ன சொல்லியிருக்கான், 100 மீட்டர் ரேஸில் 25 மீட்டர்ஸ் வந்து பிஃபோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீட்டர் முன்கூட்டியே ஓட அனுமதித்தால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா இதை அடிக்கலாமா? 29 டைம்ஸ் போகுமா? இது 23 டைம்ஸ் போகும். சரியா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 75 into 29 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 45. சரிங்களா? 63, 67 ப்ளஸ் ஒரு 150. சரியா? ஆட் பண்ண எவ்வளோ வரும்? 5, 7, 11, 2175. இப்போ 2175. சரிங்களா? இதுதான் எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க, டிவைடட் பை 23 அப்படின்னா எனக்கு இது வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோ. இப்போ எனக்கு 100x தேவை. இப்போ ஆப்வியஸாக நமக்கு என்ன இருந்துச்சு, எஸ் தான் பீட் பண்ணியிருப்பா அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அப்போ எஸ் தான். அப்போ ஒன்று என்ன இருக்கணும், பியாக இருக்கணும், ஒன்று சியாக இருக்கணும். சரியா? இப்போ வந்து என்ன நம்ம பாயிண்டில் வந்துருக்கணும், இப்போ 100 - x. சரியா? இப்போ 100 - x கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ 100 - 2175 டிவைடட் பை 23னா 2300 2175. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்னப்பா கிடைக்கும்? 2300 minus 2175 divided by 23. சரியா? எவ்வளோ வரும்? 125 23. சரியா? 23னா எவ்வளோ வரும்? 115 தான் என்னது எனக்கு 23 5 டைம்ஸ் போகும்னா. சரியா? அப்போ 5 மீனிங் எவ்வளோ? 4 சம்திங் வருமா? சரியா? ஆப்ஷனில் இருக்கான் பாருங்க, எஸ் 5.4. சரியா? ஆப்ஷன் நம்ம செக் பண்ணிடலாமா? ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவாப்பா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சரிங்களா? இன் எ ரேஸ் கவர் எ டிஸ்டன்ஸ் எக்ஸ் யூனிஃபார்ம் ஸ்பீட், ஏ கேன் பீட் பி பை 20 மீட்டர், பி கேன் பீட் சி பை 10 மீட்டர் அண்ட் ஏ கேன் பீட் சி பை 29 மீட்டர். தென் ஃபைண்ட் த எக்ஸ் மீட்டர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது இந்த மெத்தடில் போடலாமா? ஏ பை சி இஸ் ஈக்குவல் டு ஏ பை பி இன்ட்டு ஏ பை பி, சாரி பி பை சிங்கிற மெத்தடில் போடலாம். சரிங்களா? இந்த மெத்தடில் நம்ம போடலாமா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஏ பை சி எவ்வளோ பீட் பண்ணியிருக்காங்க? ஏ வந்து எக்ஸாக இருந்தால் சி வந்து எக்ஸ் மைனஸ் 29 இருக்கும். சரியா? இப்போ ஏ வந்து எக்ஸாக இருந்தால் சி வந்து எக்ஸ் மைனஸ் 29 இருக்கும். இங்கே சரி, அடுத்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஏ பீட் பி தானே சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து எக்ஸ் வந்து எக்ஸாக இருந்தால் இது வந்து என்னது எக்ஸ் மைனஸ் 20 இருக்கும் பி. அப்போ எக்ஸு இது வந்து எக்ஸ் மைனஸ் 20 இருக்கும். அடுத்து பி வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பி வந்து எக்ஸ் டைமாக இருந்தால் சி வந்து என்னவா இருக்கும், எக்ஸ் மைனஸ் என்னவா இருக்கும், 10 இருக்கும். டேரெக்டாக நமக்கு இதை எழுத தெரிஞ்சாலே போதும், இந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். இந்த எக்ஸ் எக்ஸு கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஒரு எக்ஸ் தான் இருக்கும், இங்கே 1 இருக்கும். என்ன இருக்கும், 1 இருக்கும். சரியா? இப்போ இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணாமல் இது மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் இங்கே என்ன வருதுப்பா, எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 10x மைனஸ் 20x + 200 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோப்பா வருது, இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு
minus 29x. இந்த x squared கேன்சல் ஆகிடும். சரியா? இந்த 29x இங்கே எவ்வளோ வருது? 30x minus 30xனா இங்கே 29 அங்கே 30 அங்கே போச்சுன்னா எவ்வளோ வரும்பா? xன்னு வரும். சரியா? அப்போ xன்னு வரும். இப்போ நமக்கு எவ்வளோ இங்கே இருக்கும்? 200 மீட்டர். ஆப்ஷன்ஸில் என்னன்னு பாருங்கள், ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே, next question. In a 600 meter race, A gave B a head start 5 seconds and still won by race 20 seconds. If the ratio of the speed A to the speed of B is 2:1, then the speed of B is அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இது என்ன கேட்குறாங்க? ஸ்பீடோட ரேஷியோ என்ன? டைம் தானே கேட்குறாங்க. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறோம்? டைம் நம்ம மாற்றும். சரியா? அப்போ என்ன ஸ்பீட் ஆஃப் பின்னு கேட்கும்போது இது ஸ்பீட் ஆஃப் என்னது? A to B என்ன சொல்லியிருக்காங்க? 2:1னா அதுக்கப்புறம் என்ன நம்ம மாற்றிக்கலாம்? 1:2ன்னு பார்த்திக்கலாமா? ஸ்பீடு டைம் ரிவர்ஸில் வந்துருமா? 1:2ன்னு வந்துடும். இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போது 600 மீட்டர் ரேஸ். சரிங்களா? அப்போ 600 மீட்டர் ரேஸில் வந்து இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோம், ஒன்று 2xன்னு வச்சுக்கோம். இப்போ 600 மீட்டர் ரேஸு டிவைட் பை எக்ஸு மைனஸ் 600 மீட்டர் ரேஸ் என்ன டிஃப்ரென்ஸ் தானே கேட்குங்க? 2x இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ பண்ணியிருக்காங்க? 5 செகண்ட்ஸ். அப்புறம் என்னது? 1/20 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ 5 செகண்ட் 5ம் 20 ஆட் பண்ண எவ்வளோ இருப்பா? 25 செகண்ட் வரும். சரியா? 25 வரும். சரியா? இதை எழுத தெரிஞ்சால் போதும், சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியா? இப்போது எல்சிஎம் எடுக்கலாமா? 2x 2. அப்போ நான் 1200 minus 600 divided by 2x is equal to 25. சரிங்களா? இப்போ எவ்வளோ வருது? 600 divided by 2x is equal to 25. அடித்தா எவ்வளோ வரும்? 300. எத்தனை டைம்ஸ் வரும்? இப்போ 4 3s are 12. அப்போ x is equal to 12 meter seconds. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். A runner is running around a circular path of the radius 3.5 meter. If he runs 2 full rounds and 1 reverse full round 120 seconds, find the average speed அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ என்ன சொல்லலாம்? 2 ஃபுல் ரவுண்டு, அடுத்து என்னது? ஒரு ரவுண்டு, அதுவுமே நான் ரிவர்ஸில் வரும், அதுவுமே ஒரு ரவுண்டு தான். அப்போது ஒரு ரவுண்டுன்னு வந்துருச்சுன்னா இங்கே என்ன வரும்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். ஃபார்முலா என்னது? 2πr. ஏன்னா ரேடியஸ் கொடுத்துருக்கான். அப்போ 2 × 22/7 × 3.5 35/10ன்னு எழுதலாமா? இன்ட்டு எவ்வளோ வரும்? 3 டைம்ஸ் ரவுண்ட் அடிக்கிறானா அது எழுது. சரியா? இப்போ 7 போச்சுன்னா இங்கே 5 டைம்ஸ் இருக்கும், இங்கே 1, இங்கே 2, இங்கே அடித்தா எவ்வளோ வரும்ப்பா? 11. சரியா? மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வருது? 66 வரும். சரியா? 66ன்னு வரும். சரியா? சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 66 அப்படின்னு வருது. சரியா? இப்போ அடுத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கப்பா? 120 செகண்ட்ஸ். 120 செகண்ட்ஸை எப்படி எழுதலாம்? இப்போ 120 செகண்ட்ஸை எப்படி எழுதலாம்னா, இப்போ 120 செகண்ட்ஸ் இன்ட்டு 60 × 60யா? இங்கேனா ஒரு 2, இங்கே 1. சரியா? இங்கே அடித்தா 3. அப்போ 1/30 ஹவர்ஸ். இதுதான் என்னது? 66 அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ 1/30 ஹவர்ஸ் தான் எனக்கு 66னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்னப்பா கிடைக்கும்? 3 6 are 18, 1 3 6 1980ன்னு கிடைக்கும். சரியா? கீழே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? கிலோமீட்டர். சரிங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் த ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை கிலோமீட்டர் பெர் ஹவர்? அப்போ என்னது? 1000 டிவைடில் என்ன போடுவோம்? 1000ன்னு போடுவோமா? எத்தனை பாயிண்ட் தள்ளி புள்ளி வைப்போம்? ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கிறோம். சரியானா 3 0 வந்திருக்கு. சரி, அதனால் 1.980 ஆப்ஷன்ஸில் இருக்கான்னு பாருங்கள். 1.98. சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 3 bikes A, B, C started racing at the same time from the same point, the same direction in a circular path. A completes 56 seconds, B 48 seconds, C 70 seconds. After what time will meet again the starting point அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? எல்லாமே செகண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம்? எல்சிஎம் எடுத்துடலாமா? 56 48 70. 56 48 70. எல்சிஎம் எடுக்கலாமா? எல்சிஎம் எடுத்தால் என்ன ஆகும்? 2 டேபிள்ஸில் முதல்ல போகும். 28 24 35. 7 டேபிள்ஸில்
4 24 அடுத்து என்ன இருக்குது 5 திரும்ப 4 டேபிள்ஸில் 1 6 5 மல்டிப்ளை என்ன வரும் 30 வரும் 30 120 120 into 7 எவ்வளோ 840 840 840 into 2 எவ்வளோது 60 1680 சரிங்களா இப்போ 1680 வருது சரிங்களா இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1680 வருது வாட் டைம் மீட் அகைன் த ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை வந்து என்னது மினிட்ஸில் மாற்றணும் இப்போ மினிட்ஸில் மாற்றினா என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா டிவைட் பை 6 என்ன வரும் 2 டைம்ஸ் வரும் பேலன்ஸ் என்ன 2 4 டைம்ஸ் வருமா 4 டைம்ஸ் வரும் 1680 divided by 60 கேன்சல் பண்ணால் இதில் எத்தனை 6 இருக்குது 2 6 are 12 remaining 4 சரிங்களா 6 8s are 48 அப்போ 28 minutes ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் சரியா okay next question A and B run 5 km race or around a course 400 meter if the speed be ratio 5:4 how often does winner pass the other A மற்றும் B 400 மீட்டர் சுற்றியுள்ள வட்டப்பாதையில் 5 கிலோமீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறார்கள் அவர்களின் வேகம் 5:4 என்ற விகிதத்தில் இருந்தால் வெற்றியாளர்கள் மற்றொருவரை எத்தனை முறை கடந்து செல்வர் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா மொத்தம் 5 கிலோமீட்டர் என்னது 5000 மீட்டர்னு மாற்றிக்கலாமா இங்கே என்னது 400 மீட்டர் சரியா அப்போ வந்து 400 மீட்டர் உள்ள ஒரு கிரவுண்டை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அவங்க என்ன 5 கிலோமீட்டர்ஸ் வந்து ரேஸ் ஆக்கியிருக்காங்க சரியா 5:4 அப்போது இதில் 4/5 எவ்வளோப்பா 4/5 எவ்வளோ 4/5 எவ்வளோனா இங்கே வந்து 1000 வரும் அப்போ 1000னா இன்னொன்று வந்து அது 4000 வரும் அப்போது 1000னா இன்னொன்று வந்து என்னது 4000 வரும் இப்போ 400 அடித்தா 10 இங்கே வந்து என்னது 400 எவ்வளோ இங்கே எவ்வளோ வருது 5000 சரியா இன்னொன்று என்னது 5000 சரிங்களா 5000 டிவைட் பை 4னா 25/2 அடித்தா எவ்வளோ வரும் 12.5 இங்கே எவ்வளோ வருது 10 வருது எவ்வளோ 2.5 டிஃப்ரென்ஸு 2.5 டிஃப்ரென்ஸ்னால் எத்தனை டைம்ஸ்ன்னு கேட்குறாங்க சரிங்களா எத்தனை டைம்ஸு அப்படின்னு கேட்குறாங்க சரியா இப்போது நம்ம என்ன பண்ணலாம் 400 இப்போ 1000 டிவைட் பை 400 சரியா பண்ணால் எத்தனை டைம்ஸ் வருது 2.5 டைம்ஸ் வருது சரி 2.5 டைம்ஸ் வருது எத்தனை மடங்கு அப்படின்னு கேட்கும்போது 2 பாயிண்ட் சரிங்களா 2 டைம்ஸ் வரும் சரிங்களா 10 12.5 சரிங்களா அது எத்தனை மடங்குங்கிறது 1 மடங்கு 2 மடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க 2 டைம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால வந்து ஹவு த வின்னர் பாசஸ் த அதர் சொல்லுங்களா இருந்தால் வெற்றியாளர் மற்றவரை எத்தனை முறை கடந்து செல்வார் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா 2 முறை கடந்து செல்வாங்க ஸோ அதான் 2.5ங்கிறது தான் 2 டைம்ஸ் சரியா Next question, A runs 1 2/3 times fast as B. A gives B start of 80 meter. How far must the winning post the starting point so that A and B might reach the same time அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா பியை விட 1/2/3 மடங்கு வேகமாக ஓடுகிறார் ஏ என்பவர் பிக்கு 80 மீட்டர் முன்கூட்டியே ஓடத் தொடங்குகிறார் சரிங்களா ஏ மற்றும் பி ஒரே நேரத்தில் இலக்கை அடைய தொடக்க புள்ளியிலிருந்து வெற்றி பெறும் தூரம் எவ்வளவாக இருக்க வேண்டும் சரிங்களா இதுதான் கொஸ்டின் சரிங்களா இப்போ ஏவுக்கும் பிக்கும் ரேஷியோ எடுப்போம் இப்போ ஏ வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஈக்குவல் டு 1 2/3 இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்னது 5/3b அப்போ ரேஷியோ எடுத்தா என்ன வரும்ப்பா ஏ ஈக்குவல் டு 5 பி ஈக்குவல் டு என்னது 3 சரியா இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஸ்டன்ஸ் தானே கேட்குறாங்க அப்போ என்ன சொல்லுங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் த பாயிண்ட் இப்போ நம்ம என்ன கேட்கணும் ஏ பி ரீச் த சேம் டைம் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ என்னது எக்ஸு இன்னொன்று வந்து என்னது எக்ஸ் மைனஸ் எத்தனை மீட்டர் கொடுத்துருக்காங்க 80 மீட்டர் ஈக்குவல் டு 5/3 இதை முதல்ல எழுத தெரிஞ்சால் போதும் இந்த சம்மா சுலபமாக ஆன்சர் போட்டுடலாம் சரியா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா 3x is equal to
5x minus 400. இது இங்கே போச்சுன்னா 400 இங்கே வந்துடும். அப்போது 2x is equal to 400, cross multiply 200 மீட்டர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? Next question. In a 1500 meter race, Anil beats Bakul by 150 meter, and in the same race Bakul beats Charles 75 meter. By what distance does Anil beat Charles? அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரிங்களா? இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னா, இப்போ 1500 மீட்டர் ரேஸ், சரிங்களா? 1500 மீட்டர் ரேஸில் இவனுக்கு வந்து எவ்வளோ ஆச்சு? 1500 அனில் பீட்ஸ் பக்குல் பை 150 மீட்டர். சரிங்களா? அப்போ வந்து இவன் வந்து 1500 இருந்தா இன்னொருத்தன் என்ன இருப்பான்? 1350 இருப்பான். இதுக்கு மல்டிபிள் கேன்சல் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 3 5 இருக்கு. இங்கே எத்தனை 5 இருக்கு? 2 27. 3 டைம்ஸ் பண்ணால் 10 9. சரிங்களா? அடுத்து சார்லஸ் பக்குல். சரிங்களா? இவனுக்கு போகும்போது இவன் 1500 இருந்தா இவன் எவ்வளோவா இருப்பான்? கம்மியாக இருப்பான். பீட்ஸாக இருக்கனால 1425 இருப்பானா? 75 1500 போச்சுன்னா 1425. இதை பண்ணால் என்ன வரும்? 3 5 இருக்குது. இங்கே எத்தனை 5 இருக்குது? 2 8, பேலன்ஸ் 2னா 5, திரும்ப எத்தனை? 6 5 இருக்குது. அடுத்து இங்கே எத்தனை இருக்குது? 5 5 இருக்குது. பேலன்ஸ் என்ன? 7. சரியா? இங்கே 3 டைம்ஸில் பண்ணலாமா? இங்கே 2 3 இருக்குது. இங்கே எத்தனை 3 இருக்குது? ஒரு 3 இருக்குது. பேலன்ஸ் 2 9. அப்போ 19 20 அப்படின்னு வரும். சரியா? இப்போ 20 19 வரும். சரியா? வரும். சரியா? அவங்களுக்கான ரேஷியோ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அனில் பீட் சார்லஸ். இப்போ அனில் இங்கே இருக்கான், சார்லஸ் இங்கே இருக்கான். ஸோ அவங்களுக்குள்ள ரேஷியோ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இங்கே நடுவில் உள்ளது கூட தேவையில்லை. இப்போ 200. சரிங்களா? இது எவ்வளோ? 19 × 9 எவ்வளோ? 81. பேலன்ஸ் 8 9 10 17. அப்போ 171. சரிங்களா? 171. அப்போ வந்து 200 171 இன்ட்டு எவ்வளோ கேட்குறாங்க? 1500. மொத்த மீட்ரு எவ்வளோ? 1500. கேன்சல் பண்ண எவ்வளோப்பா வருது? மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? மல்டிப்ளை பண்ணால் 171 இன்ட்டு 5 5 7 5 are 35, பேலன்ஸ் 3 5 8 5 டிவைடட் பை 2னா சாரி இங்கே ஒரு 171 இன்ட்டு 15 சாரி 5 இப்போ 855 ப்ளஸ் 171. சரியா? இப்போ 5 6 15 2565 அப்படின்னு வருது. சரியா? இதை என்ன பண்ணலாம்? 2ஆல் பண்ணுமா? இங்கே 2 இருக்கானா? அப்போ ஒரு 2 இருக்குது. இங்கே எத்தனை இருக்குது? 2 2 இருக்குது. பேலன்ஸ் 1 என்ன? 8. பேலன்ஸ் என்ன? 2. அடுத்து என்ன? 1/2. அப்போ 1282.5ன்னு வருது. சரியா? 1282.5ன்னு வருது. சரியா? அதை என்ன பண்ணணும்னா நம்ம 1500ல் கழிக்கணும். சரியா? இப்போ 1500 மீட்டர்ஸ் தானே கொடுத்துருக்காங்க. இப்போ அதனால் என்னது? அதில் கழிக்கணும். 1282.5. சரிங்களா? 0. சரியா? நியரஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போமா? 200 வருமா? 200 வராது. கரெக்டாக 200 வராது. ஏன்னா 216 மேலே வரும். 217. சரிங்களா? 217. இங்கே ஒரு 0.5 இருக்குது. ஸோ அதனால் 218 217.5. சரியா? இப்போ எவ்வளோ வரும்? 17.5. சரியா? மைனஸ் பண்ணால் 217.5 வரும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். 4 runners started running simultaneously from point circular track. They took 280 seconds, 350 seconds, 420 seconds and 560 seconds respectively to complete one round. After how much time do they meet at starting the point for first time அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஆஃப் த ஃபஸ்ட்டு டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லாத்துக்கும் என்ன பண்ணோம்?
எல்லாரும் மீட் பண்ணுறது தான் அது எல்சிஎம் தான். அப்போ 250 350 420 அப்புறம் 520 சரிங்களா. என்ன சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு 280 350 அடுத்து 420 அடுத்து என்ன 560. ஃபஸ்ட்டு 10ஆல் எடுத்துடலாமா எல்சிஎம் எடுத்தா 28 35 42 56 சரியா. இப்போ எல்சிஎம் எடுத்தா அடுத்து 7 டைமில் போட்டால் 4 5 6 7 7 7 7 8 7 சார் 56 சரிங்களா. இப்போ 4 டேபிளில் போட்டோம்னா 1 5 6 2 2 டைம்ஸில் போட்டால் 1 5 3 1 3 5 சார் 15 15 ஒரு 2 30 30 into 4 120 120 into 7 எவ்வளோ 120 into 7 எவ்வளோ 840 840 into 10 எவ்வளோ 8400. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் சரியா. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் A can beat B in 100 meter race by 10 meters. B can beat C in 100 meter by 10 meters. What the ratio TA, TB, TC are the respective time taken ABC அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம என்ன ஸ்பீடு கண்டுபிடிச்சாலே போதும், நம்ம அதை ரிவர்ஸ் பண்ணி எழுதுனா என்னது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் என்னது இன்வெர்ஸில் போணுச்சுன்னா அதான் என்னது டைம் டேக்கன்னு சொல்லுவோமா. சரி இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் இப்போ 100 இருந்தால் இன்னொருத்தவன் என்ன இருக்கான் A வந்து 100 இருந்தால் B வந்து 90 இருக்கான். அப்போ அவன் தானே ஜே தானே ஜெயிச்சிருக்கான். அப்போ 100 இருந்தால் இவன் ஏன்னு வச்சுக்கோ, இவன் வந்து 90 இருக்கான் சரியா. அதே போல் பியும் சியும் கம்பேர் பண்ணும்போது என்ன பண்ணுறான், அவன் 100 இருக்கும்போது இவன் வந்து 90 இருக்கான். யார் சி 90 இருக்கான், பி 100 இருந்தால் இவன் 90 இருக்கான் சரியா. கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், இப்போ 100 90 81 சரிங்களா. இதை வந்து ரிவர்ஸில் போணுச்சுன்னா என்ன வரும் 81 90 100ன்னு வரும் சரியா. 81 90 100 அப்போ என்னது இது ஸ்பீடு இது டைமு சரிங்களா. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா. ஓகே லாஸ்ட் கொஸ்டின். In a race of 1000 meter A beats B by 150 meter while in another race of 3000 meter C beats D by 400 meter. Speed of B is equal to that of D. Assume that A, B, C, D runs with uniform speed in all events. If A and C participate in a race of 6000 meter, then which one of the following is correct அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னா, ஓகே இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1000 மீட்டர் ரேஸ் A beats 50 அதாவது 150 மீட்டர் B அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து 150 மீட்டர் டிஃபரன்ஸ் எவ்வளோ வருது, 1000ல 150 போச்சுன்னா 850 வரும் சரியா. 1000 850 சரிங்களா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது என்னது A இது 150 சரியா. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா என்ன வருது 20 இங்கே 17. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா இங்க A கிடைக்கும். அப்போ வந்து ஓகேவா. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா 3000 மீட்டர்ஸ். அப்போ 3000ல 400 ஆச்சுன்னா 400 போயிடுச்சுன்னா மீதி எத்தனை இருக்கும் 3000 டிவைடட் பை 2400. அப்ப D வந்து கீழ வந்து என்ன வரும் 2600 இருக்கும் சரிங்களா. சரியா 2600 இருக்கும். அப்ப 3000 அப்போ 3000 divided by 2600 சரியா. கேன்சல் பண்ணா என்ன வரும் 15/13 கிடைக்கும் சரியா. இப்போ என்ன பண்ணலாம்னா, இப்போ ஏவும் என்ன கேக்குறாங்க பியும் டியும் ஈக்குவல்னு சொல்ல, பியோட ஸ்பீடும் அதே போல டியோட ஸ்பீடும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க சரியா. இப்போ பியும் சியும் ஈக்குவல்னா பரந்து இருக்காங்க. இப்போ பியும் டியும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ ஏக்கும் சிக்கும் நம்ம எதை கண்டுபிடிக்கணுமா சரியா. ஏக்கும் சிக்கும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ சரியா. இப்போ என்ன பண்ணலாம்னா, இப்போ ஏங்கிறது வந்து என்னது 20
by 17b. அடுத்து cங்கிறது பாப்போமா? cங்கிறது என்னது? 15d divided by 13. சரியா? என்ன பண்ண a by c. சரியா? a by c ரெண்டுமே ஈக்குவல்னால a by c அத டிவைட் பண்ணி பார்க்கலாமா? டிவைட் பண்ணா என்ன வரும்? 20 by 17 into ரிவர்ஸ்ல போகுமா? 13 by 15. இங்க என்னது? 4 இங்க 3 டைம்ஸ் வருமா? அப்ப இங்க பண்ணா எவ்வளவு? 52 அடுத்து இது என்னவா இருக்கும்? இது 51 ஆ இருக்கும். அப்ப a b. அப்ப இந்த ஸ்பீட் வந்து எது அதிகமா இருக்கு? a தான் அதிகமா இருக்கு. அப்ப a greater than c. சரிங்களா? a greater than c. சரியா? சரியா? அப்போ c தான் என்ன இருக்கு எனக்கு? சின்னது, b தான் ஒரு c தான் பெருசா இருக்கு. சோ எந்த ஆப்ஷன் நம்ம எலிமினேட் பண்ண முடியும் பாருங்க. So a is by c. சரிங்களா? ஆப்ஷன் வந்து ஒன்னு a வா இருக்கலாம், ஒன்னு c ஆ இருக்கலாம். சரியா? நம்ம செக் பண்ணி பார்த்தோம். சரியா? இப்போ இது கண்டுபிடிச்சாரு. சரியா? மொத்தம் எத்தனை மீட்டர்? இதே வந்து அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா 6000 மீட்டர்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. அப்ப 6000 மீட்டர்ஸ்க்கு நம்ம கண்டுபிடிக்கணும். மேல கொடுத்திருக்காங்க 6000 மீட்டர்ஸ். a மற்றும் c 6000 மீட்டர் ஓட்டத்தை பங்கேற்றார். சோ அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க 6000 மீட்டர் ரன்னிங் ரேஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்ங்கறத நம்ம செக் பண்ணனும். சரியா? அப்ப 6000 into 51 by 52. இதுல 1/4 எவ்வளவு? 1500. இதுல 1/4 எவ்வளவு? 13. இத மல்டிப்ளை பண்ணா வரும் 1500 plus 0 0 5 5 are 25 balance 2 5 6 7 5 76000 divided by 30. சரியா? 76000 divided by 30. சரியா? இந்த வியூ பார்ப்போம். 7 7 6 5 00. சரியா? divided by 30. இதுல எத்தனை 13 பா இருக்கு? அப்ப 6 13 எவ்வளவு? 78 கிடைக்கும். அப்ப வந்து 78 வரல. 5 13 தான் இருக்கு. அப்ப ரிமைனிங் பேலன்ஸ் எத்தனை பா இருக்கு? ரிமைனிங் வந்து 65 5 இங்க ஒரு 11 115. 115 ல எத்தனை 13 இருக்கு? 52 இங்க 4 13 இருக்கு. இந்த 52ல ஒரு 4 13 இருக்கு. அப்ப வந்து என்ன? 2 4 104 வரும். அதனால 8 வரும். சோ அகைன் இங்க போனும்னா மறுபடியும் 8 வரும். 4 பாயிண்ட். சரியா? அப்போ 588 4.6. அப்போ வந்து 6000 ல 588 4.6. இத மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? சரியா? அப்ப மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? 0 4 கிடைக்கும். சரியா? இப்போ இந்த இடத்துல 9 5 கிடைக்கும். சரியா? இங்க 5 டபுள் 9 எவ்வளவு கிடைக்குமா? 115.4. அப்ப எவ்வளவு மீட்டர்ல வந்து ஏஜ் இருக்கும்? 115.4. சரிங்களா? 115. சரியா? நியரஸ்ட் மீட்டர் எங்க இருக்கு? ஆப்ஷன் C தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, थैंक यू.